செய்தா கையில் வாழைப்பழம் எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கா? எனக்கு இல்லை, தம்பிக்கு. வெள்ளப்புறம் வெள்ள தூங்கிட்டான்னா இல்லை, பழம் குட்டி கொண்டு தான் தூங்கிட்டோம். எப்படி இருக்கு? கிடல போ. எப்படி இருக்கு? கொண்டு வேணாம். போட்டு இங்கே காலை வச்சு போட்டு போட்டு. நல்லா இருக்கா? வல 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 கீ திருப்பலாம் போடுப்பா. அதான் சொன்னேனா? இவன் இங்க திருப்பனா அதுவும் அவன் மிதிக்கவே மாட்டான் போல இப்ப. வாங்கியாச்சா? என்னப்பா தூக்க முடியாமல் அள்ளிட்டு வரீங்க? என்ன? ஆமாம், இந்த குட்டி பையனுக்கு சைக்கிள் வாங்கினோம். குட்டி பையனுக்கு சைக்கிள் வாங்கினோம். சூப்பராக இருக்கே இப்போ சைக்கிள். நல்லா இருக்கா? 12 பீடி. 12 பீடினா 2650 ரூபா. நம்ம ஒரு காசுக்கு 2650 ரூபா வாங்கினா. கிஃப்ட் வச்சேன் 1100 ரூபா ஃப்ரீ. 5 அதாவது 12 பீடிக்கு வாங்கினா 5 பீடி வந்து வேறு ஏதாவது வாங்கிக்கலாம். ஓகே. 2650 ரூபாய்க்கு வாங்கினா 1100 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்கலாம். அப்போ நல்லா வாங்கிட்டீங்க, ஆஃபரில் நல்லா வாங்கிட்டீங்க. அது என்ன ஆனிவர்சரி ஏதோ போட்டிருந்தாங்க. அத்தனை வருஷம் ஆயிடுச்சா? 25ஆ? 15th ஆனிவர்சரி போல் இந்த மால் ஓப்பன் பண்ணி அதுக்காண்டி ஆஃபர். எல்லாமே வந்து எவ்வளோ பர்சன்ட்டு? 50% ஆஃபர். 12 பீடி. குட்டி பையா ஓட்டு வியாதில் வைக்க முடியும் பாப்பா? அதில் வைக்க முடியாது. சீட்டில் வச்சுக்கிறவா? சீட்டில் வச்சாங்க. கவர் மட்டும் கவர் வைக்கவா? யா சைக்கிள் இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. முன்னாடி வச்சுருவா சீட்டில். என்ன ஸ்பெஷல்? சிக்கன் ரைஸ். ஹோட்டல் மூணு டைம் நம்மளுக்காக தெரிஞ்ச வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க, தம்பிக்கு சைக்கிள் தான் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அந்த மாலில் 15th ஆனிவர்சரி ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்க, 50% ஆஃபர்னு. சரி தம்பிக்கு வாங்கினா ஒரு 1000 ரூபாய் 1100 ரூபாய்க்கிட்ட வந்து நம்மளுக்கு வவுச்சர் கிடைக்கும். இங்கே உள்ள அமௌண்ட்டுக்கு ஒரு 5 பீடி அளவுக்கு கிடைக்கும். நானும் வந்து அந்த 5 பீடிக்கு வந்து ஹேண்ட்பேக் எடுக்கலாமா அது எதுன்னு பார்த்துட்டு இருந்தேன், ஏதாவது எடுத்துக்கலாமான்னு. எனக்கு எதுவும் செட் ஆகலை. சரி அவனுக்கு ஏதாவது வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் செப்பல் தான் பார்த்துட்டு இருந்தோம்.
அந்த செப்பல் 5 பீடி தான், 4.8 என்னமோ, கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு, 1000 ரூபாய் 1050 ரூபா கிட்ட வரும். சரி அவனுக்கே செப்பல் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே 5 பீடி 3 பீடிங்கிறது 1000 ரூபாய்ங்கிறது நார்மல் தான். நம்மளுக்கு தான் குட்டி பையனுக்கே செப்பல் 1100 ரூபாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரின்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போவாவது பரவாயில்லைங்க. 5 பீடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இங்கே நம்ம ஊர்லேருந்து வந்த டைமில் என்னடா 1000 ரூபாய் வந்து நம்ம ஊர்லேயுமே இப்போ 500 ரூபாயை ஓப்பன் பண்ணி உடச்சோன்னா எப்படி போகுதுன்னே தெரில. விலைவாசி அப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம ஊர்லேயுமே. ஆனால் தெரில, நம்ம ஊரில் 500 ரூபாய் செலவு பண்ணுறது வந்து இது நார்மலாக தெரியுது. ஆனால் இங்கே வந்து செலவு பண்ணுறது ஜாஸ்தியாக மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸ்டார்டிங்கில். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறிட்டு 5 பீடிங்கிறது இங்கே நார்மலான ஒரு இது தான் அப்படிங்கிறது. ஸ்டார்டிங்கில் வந்து என்னடா எதை எடுத்தாலும் 1000 ரூபாய் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் டைமும் ஆயிடுச்சு. டைம் கூட ரொம்ப ஆகலை, கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் சரி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, தமிழ் கடை, நம்ம ஊர் பிரியாணி, நம்ம ஊரில் உள்ள சிக்கன் ரைஸ் மாதிரியே நல்லா கிடைக்கும். இங்கே உள்ள பிரியாணிலாம் கொஞ்சம் ஒயிட் கலர் மாதிரி இருக்கும், இந்த மந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இங்கே உள்ளதெல்லாம் இருக்கும். சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருப்பாங்க. எப்போவா தான் ஹோட்டல் வந்து இது மாதிரி ரேராக தான் போகிறது, ரொம்ப அடிக்கடி போக மாட்டோம் நாங்கள். சரி சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து, இதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ்லாம் காமிச்சிருப்பேன். கொஞ்சம் நேரம் அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அந்த வியூ நல்லா இருந்தது. பார்த்தா கீழே தரையில் உள்ள மண்ணு கூட பார்த்துருப்பீங்க, அந்த வியூலாம் மண்ணு கூட தெரிகிற அளவுக்கு நைட்டு தான், ஆனால் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் அங்கே பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு தான் சாப்பிட்டு வந்துட்டோங்க இல்லையா. கொஞ்சம் பாத்திரம் அது க்ளீன் பண்ணுற ஒர்க் மட்டும் கிச்சனில் இருந்தது. அப்புறம் அரிசிக்கு கம்பு ஊற வச்சுட்டு போயிருந்தேன். கம்பு மாவு தான் அரைக்கணும். அந்த பக்கம் கிரைண்டரை போட்டு விட்டுட்டு இந்த பக்கம் வந்து க்ளீன் பண்ணிடலாம், கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம், அப்போ தான் அடுத்த நாள் ஃப்ரீயாக போகும்னு சொல்லிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். இந்த கிரைண்டரோடு நான் படுற பாடு இருக்கே, அப்பப்பப்பப்பப்பப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இங்கே வாங்கின கிரைண்டர் ஃபஸ்ட்டு வந்து ஓரளவு ஓடுற வரைக்கும் அதை நான் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அப்புறம் நைஸாக அரைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிடும் நல்லா. ஒரு வழியாக வந்து அந்த வேலையை பார்த்து சுற்றி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுவும் கம்பு இந்த கேழ்வரகு மாவு அரைக்கும் போது கடன்னு ஓடுற மாதிரி இருக்கும். அரிசியாக இருந்தால் கூட கொஞ்சம் நைஸாக ஓடிடும். முடிஞ்ச அளவு நீங்களும் வந்து மில்லட்ஸை வந்து நம்ம சாப்பாடாக செய்ய முடியாட்டியும் டிஃபனில் வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நான் முடிஞ்ச அளவுக்கு டிஃபன் தான், சாப்பாடு கூட எனக்கு அது வந்து மட்டை அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இன்னும் செட் ஆகலை, பழகணும். மற்றபடி வந்து டிஃபனுக்கு மோஸ்ட்லி வந்து வரகரிசி பொங்கல் இது மாதிரி மில்லட்ஸை தான் நான் அரைப்பேன். ஒரு வேளையாக ஹோட்டலில் சாப்பிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. மாவை போட்டு விட்டுட்டு அங்கிட்ட கிச்சனையும் க்ளீன் பண்ணி சாப்பாடு செஞ்ச இந்த பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு கிச்சனையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க. மாவும் அரைஞ்சிருச்சு, அதுக்குள்ளேயும் மாவையும் வந்து அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.